Hi guys, this is Nancy Baki. Welcome to Tamil Recipes and Beauty Tips. மக்கள் தேடி தேடி வாங்குற ஒரு இலையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி என்ன அந்த இலை கண்டிப்பா நான் சொல்றேங்க. அந்த இலையோட பேரு என்னன்னா கல்யாண முருங்கை மரம் தாங்க. அதனுடைய இலை, விதை, பூ, பட்டை என எல்லாத்துமே மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த கல்யாண முருங்கை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அதிகமாவே காணப்படுங்க. இது தவிர்த்து நகர்ப்புறங்களை மட்டுமே இல்லாம எல்லா இடமும் இதை வளர்த்துட்டு வராங்க. இதனுடைய நன்மைகள் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இந்த கல்யாண முருங்கை இலைய ஒரு 3 இலை எடுத்துக்குங்க. இது கூட 3 மிளகு சேர்த்துக்குங்க, ஒரு பல் பூண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைங்க. வடிகட்டி ஒரே ஒரு முறை இதை சாப்பிட்டு பாருங்க. உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ சூப்பரா அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சளி, இரும்பல் பிரச்சனை உடனுக்குடன் சரியாகுங்க. இது தவிர்த்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே அருமருந்தாக இந்த கல்யாண முருங்கை அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படுற பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த இலை ரொம்பவே தீர்வு கொடுக்குங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும்னா அது இந்த கல்யாண முருங்கையை கண்டிப்பா சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா நிறைஞ்சிருக்கிற இந்த கல்யாண முருங்கையை மக்கள் ரொம்பவே அலைமோதி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சூப்பர் மார்க்கெட்டில் கூட பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிடலாம். இல்லை தோசையை கூட இந்த இலையை அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசையை கூட ஊற்றி சாப்பிட்டு வரலாங்க. அப்படி சாப்பிட்டு வரும்போது பெண்களுக்கு ஏற்படுற சினைக்குழாய் சார்ந்த பிரச்சனைகள், சினைக்குழாயில் அடைப்பு, தகுதியான கருமுட்டை இல்லாத தன்மை எல்லாமே சரியாகி விரைவிலே குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படி ஒரு கல்யாண முருங்கையை நீங்க மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா கூடவே கூடாதுங்க. நீங்க இப்பவே போய் உங்க வீட்டு பக்கத்துல இருக்குதா இல்ல கடையில கூட நீங்க இந்த கல்யாண முருங்கையை வாங்கி சாப்பிட்டு வாங்க. உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டிலேயே வளர்த்துட்டு வர கல்யாண முருங்கை பத்தி சூப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத கூட கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு சேருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.